வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ட்ராக்கிங் இல்லை மோஷன் ட்ராக்கிங் என்ன அப்படின்னு கற்றுக்க போறீங்க. ஸோ டெக்ஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ கையை மூவ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து என்னோட மூவ் ஆகுது. ஸோ இது பேர் தான் டெக்ஸ்ட் ட்ராக்கிங். ஸோ இதே மாதிரி இன்னும் சில டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை நான் அப்படியே மூவ் பண்ணிட்டு போய் இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே மூவ் பண்ணிட்டு போய் நான் இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டோட சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா அது பேர் தான் டெக்ஸ்ட் ட்ராக்கிங். ஸோ மோஷன் ட்ராக்கிங்கும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இதை வச்சு தான் ஓவரால் என்ன விஎஃப்எக்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த KineMaster ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ KineMaster ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் உங்கள் வீடியோ இருக்கோ அதை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ வந்து கிளிப் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இதில் அந்த டெக்ஸ்ட் ட்ராக்கிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை லென்த் ஆக்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆகிடும். ஸோ இது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட மாடல் டைப் பண்ணுறேன், M2 Pro இந்த ஃபோனோட மாடல். ஸோ அதை பெருசாக்கிட்டு நீங்கள் அந்த M2 Pro இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது M2 Proவும் அதோட சேர்ந்து அட்டாச் ஆகி மூவ் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண போவீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கீ அப்படிங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சைடில் இது மாதிரி ஓப்பன் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். ஸோ இப்போ M2 Pro வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூவ் ஆகுது. ஸோ இதையும் கொஞ்சம் நவுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் சிம்பிள் வரும். அதாவது இங்கே ட்ராக் பண்ணிட்டீங்க, அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல மூவ் ஆகணும்னு. ஸோ உங்களுக்கு இது வேணாம், தப்பாக ட்ராக் பண்ணிட்டேன்னா மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ திரும்ப மூவ் பண்ணுறேன். ஸோ அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ திரும்ப மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணி நான் திரும்ப மூவ் பண்ணிக்கிறேன். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ சொன்ன மாதிரி இது மைனஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டாட் ரிமூவ் ஆகிடும். திரும்ப ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா டாட் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா நீங்கள் மூவ் பண்ணாலே போதும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ண உடனே டிக் மார்க்கை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டிக் மார்க் பண்ண பின்னாடி இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த M2 Pro அப்படிங்கிறது ஃபோனோட சேர்ந்து ட்ராவல் ஆகுது. இதுதான் டெக்ஸ்ட் ட்ராக்கிங், ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து ட்ராக் பண்ண வைக்கிறது. ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஸோ இந்த கியூப் எடுத்தோடனே இந்த கியூபுக்கு டெக்ஸ்ட் ட்ராக்கிங் காமிக்கிறேன். இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கியூப் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ ட்ராக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கியூப் அதை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது வருது. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ட்ராக்கிங். ஸோ இன்னும் ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்கிறது. இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இந்த மொபைல் இப்படி மூவ் ஆகுது இல்லை, ஸோ அப்போ இதோடு சேர்ந்து அந்த நேம் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ திரும்ப டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. இது M2 Proன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பெருசாக இந்த வியூவிங் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மூவ் பண்ணுங்கள். இப்போ இந்த M2 அந்த சைடு அப்படியே இந்த ஃபோன் அந்த கடைசி வைக்க போகும்போது இந்த M2வும் சேர்ந்து போயிடும் அது கூட. ஸோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ட்ராக்கிங் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியுது, அந்த M2 Pro அப்படியே நவுந்து போகிற மாதிரி தெரியுது இல்லை. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கடைசி வரைக்கும் நான் பண்ணல. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டெக்ஸ்ட் ட்ராக்கிங் என்னென்னு கற்றுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் திலக், இது டெக் வித் திலக்.